ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி நம்முடைய மல்லியும் விஜய் வந்து சேரக்கூடாதுன்னு வந்து வேணுமுன்னே மயக்கம் போட்டு விழுறாங்க. விழுந்துட்டப்பறம் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா பதறி அடிச்சுட்டு அக்காவுக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கண்ணு முழிகள்ன்ட்டு உடனே டாக்டர் கால் பண்ணி டாக்டரை வந்து வர சொல்கிறாங்க. உடனே நம்முடைய ராஜேஸ்வரி வந்து ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. ரூமுக்கு கொண்டு போயிட்டு தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. அப்போயுமே வந்து எழலை. நம்முடைய விஜய் வந்து பயம் ஆயிடுச்சு, அக்காவுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அந்த மயக்கம் போட்டோம் அப்படியே போய் சேர்ந்துடக்கூடாதா, நம்ம மல்லிக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பா பாரு, மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் ஆக்டிங், இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் அம்மா. நீங்கள் வந்து ராஜுமா வந்து சரியாக புரிஞ்சிக்கல, நீங்கள் வந்து ராஜு மக்கள்கிட்ட வந்து நடந்துக்கிறது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன பேசுகிற, கொஞ்சமாக அந்த அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு நம்முடைய ராஜேஸ்வரி இப்போ வந்து காப்பாற்றணுன்ட்டு டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. டாக்டருமே பார்த்தீங்கன்னா வராங்க, வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்திருக்காங்க, ஏதோ நினச்சி ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் போக அவங்களுடைய பிபி லெவல் வந்து அடிக்கடிக்கு வந்து அதிகரிச்சுட்டு இருந்திருக்கு. அதனால் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சி தான் வந்து அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வந்து மயக்கத்தில் தான் இருப்பாங்க, கூடிய சீக்கிரம் வந்து மயக்கம் தெளிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்முடைய ரஞ்சிதா, ராஜு, நம்முடைய மல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கண்மொழிப்பாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடக்காதா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய விஜய் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் ப்ரெஷரும் கொடுக்காதீங்களா, அவங்க வந்து ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். இல்லை மறுபடியும் அவங்க வந்து ப்ரெஷர், இந்த டென்ஷனு, ஏதாவது டிப்ரெஷன் இந்த மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் இந்த மாதிரி நடக்க வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது விஜய். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி வந்து நடந்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா, இல்லை இது ஒரு ட்ராமாவாக இருக்குமா தெரியலையே. ராஜிமா வந்து இப்படி இப்போ ஹெல்த்தை வந்து வீக்க வச்சுக்கிற ஆளே இல்லை. இந்த மல்லியும் விஜய் மாமா வந்து வீட்டில் தேட்டருக்கு போய் படம் பார்க்கணுன்னு சொன்னதும் அவங்க ஒன்றை போகிறத பார்க்காத வந்து மயக்கம் போட்டு விழுந்து நடித்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் என் புருஷன் என்னை வந்து வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு இருந்தான், அதவும் கெடுத்து இப்படி வந்து மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு இருக்கேடி, உன்னெல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி தாங்க நம்முடைய மல்லியோட மனசுக்குள்ளே வந்து இருக்கும். ஆனால் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. நம்முடைய வேண்பா கூட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த அத்தையால் எப்போ பாரு ஒன்று பிரச்சனை பண்ணுது, இல்லை பிரச்சனையை கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்மளால் வந்து ஒரு நாள் கூட வந்து நிம்மதியாக ஒரு படத்துக்கு கூட வந்து அப்பா அம்மா கூட வந்து போக முடியலையே அப்படின்ட்டு நம்முடைய வெண்பா கூட்டி ஒரு பக்கம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி செஞ்சு அப்படியே வந்து நீ படுத்த படிக்கோட வந்து படுத்துட்டா நல்லாயிருக்கும். நம்முடைய மல்லியோட வாழ்க்கையாவது வந்து நல்லா இருக்குங்க. திரும்ப மட்டும் முழிச்சு எழுந்து உக்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும், ஒரு ஆக்டிங்கை போடணும்ல அந்த நேரத்துக்கு. எப்படியோ நீ படத்துக்கு போயிட்டு வந்து நான் தான் வந்து மயக்க போட்டு தடுத்து நிறுத்திட்டு விஜய் என்ன வந்து மன்னிச்சிடு அப்படின்றக்கா, உன்னோட எனக்கு படம் முக்கியமா, படமாக பாரு ஒன்றை பாரு அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லுவார் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் வந்து தெரிஞ்சுட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டுச்சோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.